ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு புது வருடத்தை ஒட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அந்த சாப்பாடு கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடன்ட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு முதல் உள்ளே வைக்கலாம். நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. பின்னேரம் மழை தூர்தோ தெரியாது. தண்ணி அப்படி இப்படி அடிச்சு விட்டோம்னா எங்களுக்கு நல்ல குளிர்மையாக இருக்கும். இப்போ எங்களை உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்காட்டுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன். பருப்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்க்குறேன். மூடி விடுவோம். பருப்பு அவியட்டும். அதில் வடைக்கு உளுந்து வந்து 1 மணித்தியாலம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். வடையை இந்த அடுப்பில் போட போகிறேன்னு சொல்லுங்க. நேரத்தோடய வடையை போட்டோம்னா வடை தான் எங்களுக்கு லேட் ஆகும். அதெல்லாம் நேரத்தோடய வடையை அந்த அடுப்பில் போட்டோம்னா சுற்றுலாம். இப்போ இதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் குட்டி குட்டியாக வட்டி எடுத்துருக்கிறேன். இந்த முறை நிறைய எடுத்துருக்கிறேன். இதோட பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், இதோட பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். ஒன்று சேர இப்படி அடியில் இருந்து எடுத்து நல்லா கலந்து விடுவோம். இந்த அடுப்பில் வந்து பீட்ரூட் வரைய வறுக்க போகிறேன். சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பேன். இதில் நான் பீட்ரூட்டை முதல் வறுத்தெடுக்க போகிறேன். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இங்கே வடையை போடுவோம். கையை நினச்சிட்டு இந்த மாதிரி போடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம். இதில் வந்து தாளிச்சிட்டு நான் பருப்புக்கும் எடுப்பேன். செத்தல் மிளகாய், உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது. இதில் வந்து பருப்புக்கு கொஞ்சம் எடுப்போம். இங்கே பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கிறேன். இது சேர்ப்போம். இதோட தேங்காய் பூ சேர்க்குறேன். மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவான். நல்லா அப்படியே வறுபட்டு வரட்டும். அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே நல்லா வறுபட்டு வரும். இங்கே பாருங்க, பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து உள்ளி மிளகு சீரகம் இடித்து வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன்.
இதோட தாளிச்சதையும் சேர்க்குறேன். பால் சேர்க்குறேன். இது வந்து 2 அம்பால் 3 அம்பால் ஒரு கொஞ்சம். இதோட முதலாம் அம்பால் ஒரு கொஞ்சம். கட்டத்தூள் ஒரு கொஞ்சம். உப்பு ஏற்கனவே சேர்த்து நான் உப்பையும் கொஞ்சம் போடுவோம். நல்லா கலந்து விட்டோம்டா அப்படியே ஒரு கொதி கொதிச்சு வரைக்க இறக்க வேண்டியது. மேலே பாருங்க வடை சுடுபட்டுட்டு எடுப்பேன். இது இப்படியே ஒண்டொண்டா இருக்க எடுக்க வந்துடும் அப்படியே. என்ன மலை மாதிரி போகுது என்ன. இதே மாதிரி மீதம் இருக்கிற வடையையும் சுட்டெடுக்க வேண்டியா. இப்போ பாருங்க பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். அரிசியை போடுவோம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறாக்குவோம். இப்போ பருப்பு இறக்குவோம். நல்லாவே ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இதில் குழம்பு வைக்க போகிறேன். சட்டியை வைப்போம். சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். பெருஞ்சீரகம், இதோட செத்தல் மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் எல்லாம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு உருளைக்கிழங்கு சேர்ப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த உருளைக்கிழங்கு அவியட்டும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டு வெண்டைக்காய் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்க்குறேன். 2 அம்பால் 3 அம்பால். இதோட முதலாம்பால். குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாமா. இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இனி இதோட எங்கால புளியை ஊற வச்சு நான் கரைச்செடுப்பேன். புளியை சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துனானா இல்லை சேர்க்கல. இப்போ தான் சேர்க்குறேன். வெண்டைக்காய்க்கு தான் பொரிக்கும் போது சேர்த்து நான் உப்பு போட்டு கழுவினான். அப்போ இப்போ கலந்து விடுவோம். நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டுக்கும். நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். பாருங்கள் வெண்டைக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்படி வடிவாக கலந்து விடுவோம். சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம்.
இங்கே எண்ணெய் சூடாயிட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுப்பேன். இங்கே பாயாசத்துக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதோட வந்து இந்த ஃப்ரெஷ் மில்க் இதுவும் சேர்க்குறேன். அம்பை வெள்ளப்பால். இதில் வந்து ஏலக்காய் 4 இடித்து வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு இங்கே வைப்போம். பால் கொதிக்கட்டும். இங்கே பால் பொங்கி வருது பார்த்தீங்களா? பொங்கல் நல்லாவே பொங்கிட்டு இனி வந்து நாங்கள் சவ்வரிசியையும் சேமியாவையும் சேர்ப்போம். தங்கச்சி தான் கத்துவாள். பொங்கல் கலந்து விடுவோம். இதோட சீனி சேர்ப்போம். கைவிடாமல் கலந்து விடுவோம். இந்த சவ்வரிசியெல்லாம் அவியட்டும். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு நெய் சேர்க்குறேன். கஜுவையும் ப்ளம்ஸையும் வறுத்தெடுக்கிறதுக்கு சூடாட்டும். இங்கெல்லாம் நெய் சூடாயிட்டு கஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வறுபடட்டும். எங்கள் ப்ளம்ஸ் எல்லாம் நல்லா ஊதி வந்துட்டு இறக்கி இங்கே பாயாசத்தில் கொட்ட வேண்டியா. சரிங்களா? இப்படியே கைவிடாமல் கலந்துட்டு இப்போ இறக்க பாயசம் தண்ணியாக தான் நான் இப்படி தான் இறக்குவேன். ஏன்னு சொல்லுவேன், கொஞ்சம் நேரத்தால் இறுகி கொண்டு வந்துடும். அதால் இப்படி பதத்துலேயே இறக்கிடுவோம். பாயாசம் ரெடி. எங்கள் குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். நல்லா எண்ணெய் படர்ந்து வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் சோறு. இங்கால வெண்டிக்காய் உருளைக்கிழங்கும் குழம்பு, பருப்பு பால் கறி, பீட்ரூட் வடை, பாயாசம், அப்பளம். இனி கடகடண்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். சோறு, அதுக்கு பிறகு பருப்பு, இங்கே பீட்ரூட் அதுக்கு பிறகு வெண்டிக்காயும் உருளைக்கிழங்கும் குழம்பு, வடை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட்ட வேண்டியதான். அப்பளம் வந்து நான் பேக்கில் வச்சு கட்டும்போது கட்டி கொடுப்பேன். தண்ணி போத்திலும் நாங்கள் கீழே இருக்கு கொடுக்கும்போது கொடுப்போம். இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்போம். சாப்பாடெல்லாம் போட்டு கட்டியாச்சு. இனி நாங்கள் இந்த பேக்கில் போட்டு கட்ட வேண்டியதான். இந்த மாதிரி வச்சுட்டு பாயாசம், அப்படம். நான் மிளகாய் பொரிக்க இல்லை, ஏண்டா மோர் மிளகாய் இல்லை, கடைகள் எல்லாம் பூட்டு, அதால் இல்லை. அடுத்த தடவை பார்ப்போம். சரிங்களா? ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி ஆ சாப்பிடுங்க. ஓகே, வெல்கம். ஓ, மரக்கறி சாப்பாடு சாப்பிடுங்க. பாயாசம் எல்லாம் இருக்கு, குடியுங்க. ஐயா இந்தாங்க சார் சாப்பிடுங்க. 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 உங்களை நான் தேடினேன், காண இல்லை. காயமாங்க தோல், காயம் தோல்ல விழுந்துட்டீங்களா? விழுந்துட்டீங்களா? ஆ, கால் சுவமா? இப்ப
ஆ சரி சரி பார்த்து இல்லையான்னு வைக்க விடாதீங்க ஐயா, சாப்பிடுங்க. 7 மண்டா கொண்ட காட்டுங்க ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கு. ஓ சரி சரி காட்டுங்க என்ன பார்த்து. படுங்க படுங்க படுங்க, நீங்கள் படுங்க, சாப்பிடுங்க. ஐயா ஐயா சரி, தூக்கம் நல்லா தூக்கம் குழப்பிட்டேன். சாப்பிடுங்க ஐயா, என்ன சாப்பிடுங்க. சரி இந்த கொண்டா சாப்பிடுங்க. சரி வாரம் ஐயா. போகிறோங்க, அங்கே கொடுத்துட்டு வரேன். போகிறோம். ஐயா சாமி தான். சரி அந்த ஐயா கொண்டு சரியா தாங்க. இல்லை சரி, இரவுக்கு சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. உண்மைக்கும் இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.